ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிற ஏலகிரிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஏன் ஏலகிரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி வந்து நம்ம வந்து பலவித கோணத்தில் பார்த்துருக்கோம். லைக் வந்து வெயில் காலத்தில் பார்த்துருக்கோம், பனி காலத்தில் பார்த்துருக்கோம், ஏன் நைட்டில் கூட நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஒரு டைமாவது வந்து மழை பெய்யும் போது ஏலகிரி ரைடு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. நானும் நிறைய டைம் போவேன், மழை வரும் போவேன், திடீர்னு மழை நின்றோம், திரும்ப போவேன் நின்றோம், இப்படியே ரிப்பீட்டுன்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தடவை தான் வந்து வசமாக சிக்கிச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து நைட்டெல்லாம் மழை, காலையிலேயும் மழை திருப்பத்தூர் மாவட்டத்தில். அப்படி இருக்கும்போது சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் காலையிலேயே வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். ஸோ ஏலகிரி வரணும் அப்படின்னா இந்த தொடர்ந்து ஒரு 6 மாதம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வர்றதா இருந்தால் ஏலகிரிக்கு வரலாம். ரொம்ப தொலைவாக போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு கிளுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வேறு மாதிரி என்வரான்மெண்ட், மலை, க்ரீனிஷு, குளிர், ரெசார்ட்டு, ஸ்விம்மிங் பூலு இதுதான் இருக்குதுன்னு கிடையாது. எல்லாமே ஏலகிரி மலையும் இருக்குது. நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அப்படி போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாள் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா பெங்களூர் இருக்கிறவங்க சரி, சேலமும் சரி, சென்னையும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஒன் டே ட்ரிப்புக்கும் சரி, 2 டேஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஸ்பாட், நல்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஏலகிரி தான். எல்லாமே வந்து ஊட்டி, கொடைக்கானல், கேரளா, மூணாறு இந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்பாட் வந்து இந்த ஒரு 6 மாதம் அடுத்த ஜான்வரி பிப்ரவரி வரையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு க்ரீன் அண்ட் அது என்வாமெண்ட் நல்லா குளுன்னு இருக்கும். அதேமாதிரி மழை சான்ஸே கிடையாது. எப்போ மழை வரும் எப்போ நிற்கும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு என்வாமெண்ட்டோடு இருக்கிற ஒரு மாதம், இந்த ஒரு 6 மாதம் ஏலகிரி வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனால் இதுதான் நானே புதுசாக பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். எப்போவுமே ரைட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாறு சைட்லாம் போனவங்களுக்கு தெரியும், மலையிலேருந்து மழை பெய்யும் போதெல்லாம் கல்லெல்லாம் உருண்டிட்டு வரும். நான் இது வரைக்கும் ஏலகிரியில் இப்படி பார்த்ததே கிடையாது. எவ்வளோ மழை வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக அங்கே மேலேருந்து கல் வந்து உருண்டுட்டுருக்கு. இது எனக்கு பயங்கர ஷாக்கு. இப்படியெல்லாம் ஏலகிரி மலை இல்லையே, நாம் ஜாலியாக வந்து போகிறவங்க ஆச்சு, என்ன திடீர்னு இந்த தடவைனா அந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஊறி இருக்கு போல். எங்கே பார்த்தாலே வந்து கல்லெல்லாம் பயங்கரமாக சரிஞ்சிட்டு இருந்துச்சு. மழை காலத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ரைட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்த்து ஓட்டவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ன்னு போயிடலாம், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் மழை காலத்தில் வந்து கல் அங்கங்கே உருண்டு வரும். ஏலகிரிலையும் கல் உருண்டு வரும்ன்றது நான் பார்த்த அனுபவம். ஸோ அதை நானும் சொல்கிறேன், பார்த்து போங்க. தயவு செஞ்சு காருகளையும் வண்டிகளையும் ஓரத்தில், சாலை ஓரத்தில் நிற்க வேண்டாம். ஏலகிரியில் அங்கங்கே வந்து ஒரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பாட்டில் நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், வியூ பாயிண்ட் பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் அந்த தாண்டி நீங்கள் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு. உங்களுக்கு தான் வீடியோவில் பார்த்தாவே தெரியும், அம்மா சைஸ் கல் கீழே ரோடில் வந்து விழுந்துட்டுருக்கு. அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ரோடை கொஞ்சம் தெளிவாக பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா கல் இருக்கிறது ரோடுக்கும் கல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கல் விழுந்துட்டுருக்கு. நேராக நம்மளுக்கு தான் சேதாரம். பார்த்து ஓட்டுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ரைட் இதெல்லாம் விடுங்க, நம்ம ரைடுன்னு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்குல்ல. அதுவும் மலையில் நான் ரொம்ப நாளாக யோசித்தேன். மழையில் வந்து ரொம்ப நேரமாக நான் யோசித்த விஷயம் ஏலகிரியில் மலையில் வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு. என்ன ஒரு அனுபவம், என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ மலையில் ஓட்டி பாருங்கள். அதுவும் ஒரு பக்கம் பின்னாடி வர உட்கார வச்சு கொடை, ரெயின் கோட் இதெல்லாம் போட்டுட்டுலாம் உட்காந்துப்பறம் எதுவுமே பிடிக்கல. கொடையும் கிடையாது, ரெயின் கோட்டும் கிடையாது. ஜாலியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மலையில் அப்படியே சிலுன்னு மலை, அதில் வீடியோ எடுத்துன்னு வேறு மாதிரி இருந்தது. ஒரு மலை மலையில் நினைஞ்சிட்டு ஒரு ரைட் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான். நம்ம லாஸ்ட்டாக லேக்கில் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த லேக்கில் பண்ணிக்கும்போது தான் செம்ம ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த மலையில் வந்து ரைட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் எப்போயாவது கம்பல்சரி பண்ணணும்னு கிடையாது, வித் சேஃப்டியோடு நீங்களும் இந்த மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்ம ரொம்பவும் தனிமையாக இருக்கோம், ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ட்ராவல் ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா போகும். நீங்கள் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மாறிடுவீங்க. அது ட்ராவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏலகிரியை பொறுத்தவரையும் ஹோட்டல், ரெசார்ட் கணக்கே இல்லைங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயோ ஒன்று இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. வர ஏலகிரி மலை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது.
மூலை முடுக்கெல்லாம் ஹோட்டலாக இருக்குது, மூலை முடுக்கெல்லாம் ரெசார்ட்டு, வில்லாஸு, எங்கே பார்த்தாலையும் வந்து பேர்ட்ஸ் பார்க்கு, ப்ளே ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏலகிரியில் வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலகிரிக்கு வந்தால் அப்படி என்ன தான் இருக்குது, ஒன்றுமே இல்லைங்க. ஏலகிரியில் சும்மா மலை ஏறலாம் வரலாம், போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, பார்க் ஒன்று இருக்குது, அதை விட வேறு என்ன இருக்குது ஏலகிரினா. ஆனால் இந்த தடவை இப்போலாம் வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட், சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடங்கள் இருக்குது. ஏலகிரி போட் ஹவுஸை தவிர்த்துட்டு அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ஐயோ நீல அது நிலாவூர், மங்களம், ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பாட்லாம் நிறையவே இருக்கும். அட்வென்ச்சர் ஸ்பாட் வந்து இப்போ நிறையவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பிளேஸுக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே அட்வென்ச்சர் உங்களுக்கும் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒன் டே ட்ரிப் தான் வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் காலையில் ஒரு 6 or 7 o'clockலாம் பயங்கர ஒரு இது ஆகிடுதுங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். இவங்கெல்லாம் ஒரு 10 மணிக்கு தான் எழுவாங்க அப்படின்னு, நாங்கள்லாம் ஒரு 8 மணிக்கு ரீச் ஆனோன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 7 o'clock 8 o'clockலாம் உங்களுக்கெல்லாம் ஃபுட் அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்களும் போய் ஃபன் பண்ணுறதுக்குலாம் என்ன ஒன்றுனா ஏழைகளில் நிறைய பேர் சொல்லுவாங்க நீர்வீழ்ச்சி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு. அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னமும் ஏலகிரியில் வந்து அது இன்னும் கிரியேட்டும் ஆகலை, அது யாரும் ரெடியும் பண்ணலை. அந்த ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஏலகிரினா அது வந்து ஏழைகளின் ஊட்டி. இதுக்கு வந்து பேர் போன ஒரு இடம் தான் வந்து நம்ம ஏலகிரி. நீங்களும் வாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் தான். நீங்கள் பொன்னேரி வரணும், பெங்களூர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஹைவே தான், வாணியம்பாடி வரையும் வந்துட்டு வாணியம்பாடிலேருந்து பொன்னேரி வந்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டரில் நீங்கள் வந்துடலாம். ஹீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 ஏர்பேண்டு 14 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். ஸ்பாட்டு மேலே வந்து நீங்கள் ஒரு 2-3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம், சில் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் வந்து அதுக்குன்னு ஒதுக்குன இடத்துல பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இதுதான் ஒரு மெயின் எங்களுடைய ரிக்வஸ்ட் தான். மலையில் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், நானும் அதே தான் சொல்லுவேன், தயவுசெய்து குரங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் போடாதீங்க, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. நானும் வர வழியில் நிறைய விஷயம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டெல்லாம் போடுறாங்க, குரங்கு அங்கங்கே சென்ட்ரல் நிற்கிது வேறு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்களை வந்து அப்படியே ஏற்றுறதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபுட்டு எங்கேயும் யாரும் ப்ரொவைட் பண்ண வேண்டாம், அங்கேயே நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் எடுத்துன்னு வர வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் கவர்ஸ், பேப்பர்ஸ், குப்பைகள் எல்லாத்தையும் வந்து சில இடம் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் போடுங்க. என்ன சொல்கிறது, மலைகளை வந்து நாம் தான் வந்து அது காப்பாற்றணும். ஸோ சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமை தான். அதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம வீடு எப்படியோ நம்ம அப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வர டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும். அதுதான் நமக்கும் நல்லாயிருக்கும். அகெயின் நாம் வந்து பார்க்கலாம், நம்ம பசங்க வந்து பார்க்கலாம், நம்ம பேர பசங்க வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம குடும்பமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பாட்டை வந்து நாம் தான் அதை வந்து வழி நடத்தி கொண்டு போகணும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ரைடு வந்து பண்ணி பாருங்கள். இந்த ஏலகிரி ரைடு இப்போ 14 ஏர்பெண்டு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் சின்டைம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது வரைக்கும் ஏலகிரி மலைக்கு போனதே இல்லை ப்ரோ அப்படின்னா ஏன் போகிறதுல என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுடைய சோக கதையை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா நிறைய இதில் ஃப்ரெண்ட்ஸு கேங் இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் போகணுன்னு வாங்க, வரவே மாட்டாங்க லாஸ்ட் வரையும். அந்த மாதிரி கேங் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தான் கேட்டேன். இது வரைக்கும் வந்திருப்பீங்க, நிறைய டைம் வந்திருக்கோம் போ அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி எப்பவும் சொல்கிறதா நம்ம சின்டைம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கான ஆலில் வச்சுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்டைம் பாபு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys, once again, bye and see you on next video. Thank you, bye.